நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா புல்டோ ட்ரிபிள் ஓடெக்ஸ் மாங்கா சாப்டர் 23. ஓகே गाइस இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. தெரிக்க விட்டுதா ஓபன் பண்ணா ஏகப்பட்ட கிளாக் ரீம்னா செத்து கிடக்குதுங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா மிச்சிக்கு வந்து சேர்த்து மூணு பேர் எல்லா கிளாக் ரீமும் ஓட சொல்லிட்டான். அப்ப திடீர்னு பின்னாடி யாரோ வரதை நோட்டீஸ் பண்றான். யாரும் அதை பார்த்தா கோனா ஹமரு மிச்சிக்கே எப்படா இருக்க நல்லா ஏன்னா மாஸ்டர் கோனா ஹமருவோம் அப்படின்னா அரையாந்து ஜியோட சோத்துல எடுத்து போயிட்டானா மிச்சிக்கே. ஆமா சிங்கியோட டிமெட்ரி எங்க இருக்கும் அந்த சோத்துல அங்க கொண்டு போயிட்டான். கூடவே யோடவே கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டான். கோனா ஹமருவோ யோடக்கு அப்படி ஆன நினைச்சு கவலையா இருக்கு. ஆனா இந்த சிஞ்சஸ் எல்லாருமே பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காங்க. இந்த கூட மோதனே பெரிய விஷயம் தான். நான் கண்டிப்பா சொல்றேன் யோட வந்து ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணுவா. ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம நினைச்ச சோத்துல எடுத்துட்டோம். ஆனா மிச்சிக்கு நம்ம மிஷின் இன்னும் முடியல. நீங்க என்ன சொல்ல வரீங்க மாஸ்டர் கோனா ஹமரு? நீங்க ஜூரா பத்தி பேசுறீங்க. நீங்களும் மச்சூரி எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த இடத்த நோக்கி ஜூரா பாண்டு போனது நான் பார்த்தேன். ரியோட சோல்ட்ரன் எங்க கிட்ட இருந்தா அவன் அதை கண்டுக்காம அங்கதான் போனான். சோல்ட்ரனுக்காக அவன் இங்க வரலனா அப்ப அவன் எதுக்காக இங்க வந்திருக்கான்? அவனோட டார்கெட் என்னது? கோனா ஹமருவா மச்சூரி வந்து கிட்டத்தட்ட என்ன கொன்றுப்பா. நான் சாவோட விளிம்புக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு அங்க பொருட்டா வந்தான். கொஞ்சம் கூட பயப்படாம அசராம மச்சூரி ரிப்பீட் பண்ணி என்ன காப்பாத்தணும். பொருட்டா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஜூரா வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு ஜூராவோட மெயின் டார்கெட் வந்து பொருட்டா தான். ஜூரா வந்து பொருட்டாவை கொல்ல பாக்குறான். ஜூராக்கு அவன் டீம்மேட்ஸ் சோல்ட்ரனை விட பொருட்டாவை கொள்ளதான் அவனுக்கு முக்கியமா பட்டுறது. மிச்சிக்கிய மாஸ்டர் அப்படின்னு நம்ம ஜூரா தொகுதி இதாக பொருட்டு உதவி பண்ணுவோம். கோனா ஹமருவா இல்ல நம்ம மிஷின் வந்து வெறும் சோல்ட்ரன் எடுக்கிறது மட்டும் தான். பொருட்டோக்கும் இது கண்டிப்பா தெரியுது. அவன் கண்டிப்பா புரிஞ்சிருப்பான். நாங்க வந்து தப்பிச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? பொருட்டோ வந்து ஜூராவோட மொத்த அட்டென்ஷனே அங்க எடுத்துட்டான். அதனால நான் தப்பிச்சு எங்க வீட்டை வந்து இப்படி பேசிட்டு இருக்கேன். நல்லா கவனிம். இப்ப நம்ம போக வேண்டிய இடம் எதுனா நம்ம சான்சினோபிஸை ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தோமோ இப்ப நம்ம அங்கதான் போகணும். நம்ம உடனே இப்ப அங்க கிளம்பி ஆகணும். பொருட்டோ தான் அங்க போக சொன்னான். எனக்கு தெரிஞ்சு பொருட்டோ கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்கு. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வழி என்னன்னா பொருட்டோவை நம்பணும். அதுக்கு பொருட்டோ ஜூரா தான் நடுறாங்க. ஜூரா வந்து அப்படி கெத்தான் நின்றுப்பான். ஆனா பொருட்டோ மட்டும் முடியாம அடிமாவி நின்றுப்பான். என்னன்னா வயத்துல ஒரு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. பொருட்டோ மனசுக்குள்ள அடைச்ச முக்கியமான பகுதிகளில் காயம் படாம அப்படியே பார்த்துட்டு. ஆனா காயம் ரொம்ப உள்ள போயிருக்கு. நான் நினைச்சதை விட என் காயம் ரொம்ப பயங்கரமா ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஜூரா பிஜி பாம்பை யூஸ் பண்ணி பொருட்டோ அட்டாக் பண்ணுவான். பொருட்டோ அதை கமிச்சு எப்படி யூஸ் பண்ணி தப்பிச்சிருவான். ஜூராவும் இதை பார்த்து எனக்கு ஒன்று தெளிவா தெரியுது. உன்னோட அந்த ஜூட்சு வந்து பிஜி பாம்புக்கு பயங்கர தடையா இருக்கு. அதனால லாங் டிஸ்டன்ஸ் ஸ்னைப்பிங் இல்லைன்னா க்ளோஸ் ரேஞ்ச் பிளாஸ்டிங் தான். இந்த மாதிரிலாம் பண்ணாதான் ஒரு நம்ம ஆரம்பிக்கலாம் பயங்கர டேமேஜ் ஏற்படும். அதுக்கப்புறம் ஜூரா பார்த்து அப்படியே பாருங்க பொருட்டோ நோக்கி வந்துட்டு இருக்கான். பொருட்டோ மறுபடியும் டாச் பண்ணுவான். ஆனா ஜூரா விடாம 2 மினிட் எல்டிபிஸ் பால விடுவான் பொருட்டோ நோக்கி. பொருட்டோ அப்படியே தப்பிச்சு அப்படியே ஜூராக்கு நேரா வருவான். ஜூராவை நோக்கி ஒரு குணாய் அனுப்புவான். அந்த குணாய் வந்து அப்படியே ஜூராவோட பேச நோக்கி தான் போகுது. ஜூரா மட்டும் என்ன சும்மாவா மினிட் எல்டிபிஸ் பால் யூஸ் பண்ணி அவன் பொருட்டோ நோக்கி இன்னொன்னு வருவான். பொருட்டோ வந்து எஃப்டிஜி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கத்தியை எடுத்து ஒரே பட்ட விட்டு ட்ரை பண்ணுவான். ஜூரா வந்து இவன் இப்படி பண்ண போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனோட மிடில் ஃபிங்கர் வந்து கையில வெப்பன் பண்ணி வச்சிருக்கான்ல அதை வச்சு பொருட்டோ அட்டாக் பண்ண வருவான். அதுக்கப்புறம் பார்த்தா பொருட்டோ வந்து எஃப்டிஜி சேனை வைக்கிறான். அதே சமயத்துல அவனோட கத்தியையும் கீழே விட்டான். சும்மாவா கத்தியை கீழே விட்டுருப்பான். எஃப்டிஜி யூஸ் பண்ணி அந்த கத்தியை கீழே விட்டுறதுக்குள்ள பொருட்டோ அந்த கத்தியை எடுத்துக்கு வந்து அவன் அட்டாக் தப்பிச்சு ஜூராவோட காலை ஏற்றிடுவான். அது ஜூராக்கு பயங்கரமா வலிக்கும். ஆவும் தலைவரேன்னு கத்துமா. அதுக்கப்புறம் 2 பேருமே அவங்க வெப்பனை வச்சு பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. 2 பேரும் மின்னல் வேகத்துல அவ்வளவு ஃபாஸ்டா சண்டை போடுவாங்க. பொருட்டோ மனசுக்குள்ள டேமேஜ் ஸ்ட்ரென்த் படி பார்த்தா அவனுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு. இவனை சமாளிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு பொருட்டோ திடீர்னு ஒரு மூவ் பண்ணி கத்தி எடுத்து ஜூராவோட நெஞ்ச வெட்ட வருவான். பொருட்டோ வந்து அப்படியே வெட்டதுக்குள்ள ஜூரா வந்து பொருட்டோட கையை பிடிச்சிருவான். ஜூராவை அவள் தான் நீ மாட்டிட்ட செத்தடான்ற மாதிரி மினிட் எல்லிவிஷன் பால் உருவாக்குவான். நம்ம போய் சும்மா வந்துருவானா கோயில நீ தானே சாக போறேன்னு கத்தியை கையில வச்சுட்டு ஒரு ஹேண்ட்ஸ் பண்ணி பர்பிள் லைட்டிங் யூஸ் பண்ணுவான். ஜூராலா வலி தாங்க முடியாம அப்படியே மறந்து போயிடுவான். அதுக்கு ஒரு 2 பேரும் தனித்தனியா வந்துருவாங்க. பொருட்டோ வந்து கிட்டத்தட்ட அவன் லிமிட் வந்து தான் போல ரொம்ப டயர்டா இருக்கான். ஜூராவோ நீ வந்து ரொம்ப டயர்டா போல குச்சிக்கு பொருட்டோ நீ இப்படி டயர்டா உன் சாவு உன்னை நெருங்க போதுன்னு அர்த்தம் அப்படின்னு நான் என்னோட பிஜி பாம்பா உன்னை கொல்ல போறேன். அதுக்கு கோனா அவன் மிச்சிக்கே காட்டுறாங்க. ஒரு வழியா பொருட்டோ சொன்ன இடத்துக்கு வந்துட்டாங்க. அதான் சான்சினோபியை பார்த்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ரிச்சிக்கு அது சரி இப்ப நம்ம ஏன் இங்க இருக்கோம்னு கேட்டா கோனா ஹமருவும் எனக்கும் தெரியல. என்கிட்ட எந்த ஒரு கேள்வியும் கேட்காத. அதுக்கப்புறம் ஜூரா காட்டுறாங்க. ஜூரா அப்படியே பறந்து வந்து ஜூரா அவன் காலேஜ் பண்ணி பொருட்டோட ஜாலே ஒரே அடி வாயிருந்து ரத்தம் தெரியுது. ஜூரா வந்து பொருட்டோட நெஞ்சிலே ஊத்தினான். அதுக்கப்புறம் பொருட்டோ பிடிச்ச அப்படியே வீசிட்டான். வீசது மட்டும் இல்லாம மினிட் பிஸ் பால உருவாக்கி பொருட்டோ நோக்கி அமுச்சுட்டான். அங்க ஒரு பயங்கரமான பிளாஸ்டே ஏற்படும். ஆனா பொருட்டோ வந்து ஜஸ்ட் மிஸ்ல அந்த இடத்துல விட்டு பறந்து போய் தப்பிச்சான். அப்பயே ஜூரா உழுவானா பொருட்டோ நோட்டீஸ் பண்ணதுக்குள்ள ஜூரா வந்து பொருட்டோ வந்து அவன் கையில இருக்கிற வெப்பனை வச்சு கொண்டுலாம் பாப்பான். பொருட்டோ ஜஸ்ட் மிஸ்ல அவன் கத்தியை வெளியே வந்து 2 பேரும் அடிச்சுப்பாங்க. பொருட்டோட கத்தியில் சின்னது கிராக் ஆயிடும். இது வந்து சாஸ்கி ஒரு கத்தில ஜூரா வந்து இந்த மாதிரி பயங்கரமா அட்டாக் பண்ணதால அந்த பிளேட்ல ஒரு பெரிய கிராக் ஏற்பட்டிருக்கு. பொருட்டோ அதை பார்த்து ஷாக் ஆகலாம். அதுக்கு பொருட்டோ ஒரு உடச்சு அப்படியே கீழே படுக்க போட்டுருவான். பொருட்டோ அப்படியே ஸ்வங்கின்னு பறந்தே கீழே விழுவான். அவ்வளவுதான் நம்மளால மாட்டேன் மயக்கத்துக்கு போயிட்டான் போல கண்ணு மூடி இருக்கு. அதுக்கப்புறம் கோச்சி காசிங்கிட்ட என்ன மனசுங்க என்னால இதுக்கு மேலே இதை பார்க்க முடியாது. இந்த நிலைமை இப்படியே புதுசுல பொருட்டோ கண்டி வசத்துமா கோச்சியை பார்த்தா அப்படி
தலை மேல கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. ஏ கோச்சி இருக்கியா, கவனிக்கிறியா, ஏதாவது பேசுங்க. கோச்சியும் ஏடா நீ கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கியா, எனக்கு வந்து இது ஒரு அப்டேட் கிடைக்குது. என்னது? அதுக்கப்புறம் கோச்சியோட கண்ணு அப்படியே மேல போயிடும். ஏதாச்சும் என்ன அப்டேட்னு பார்த்தா கோச்சி வந்து இப்ப கண்டாரக்ஷன் பாக்குறாரு. அதுல ஒவ்வொரு ஃபீச்சரா பாத்துட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு புதுசா ஏதோ ஒரு ஃபீச்சரை பாப்பாரு. ஜூரா வந்து அதுல ஒத்தக்கண்ண மூடிட்டு இருப்பான். கோச்சி இது கண்டிப்பா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாரு. இவர் இப்படி கண்டாரக்ஷனை பாத்துட்டு இருக்க ஏடா கோச்சி அங்க என்ன நடக்குது, இப்ப நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? அதுக்காக பொருட்டோ ஜூரா காட்டுறாங்க. பொருட்டோ அவ்வளவுதான் மட்ட மயங்கிட்டான். ஜூராவும் பொருட்டோக்கு முன்னாடி நின்னு இன்னுமா நீ மூச்சு விடுற, நான் நினைச்சதை விட நீ பயங்கரமா நாளா இருக்கீங்க. சரி ஏதோ ஒன்னு விட ஊத்துச்சிக்கு. ஆனா இப்ப எனக்கு வியக்கிற விஷயம் என்னன்னா, என்னதான் இப்ப நீ மயக்கத்துல இருந்தாலும் உன் மாஸ்டர் கொடுத்த சுவாரை இன்னும் நீ கையில பிடிச்சிட்டு இருக்க அப்படியே ஜூரா சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜூரா அப்படியே மேல பறந்து நீ இந்த மாதிரி பயங்கர எக்ஸ்ட்ரா நிலை சண்டை போட நான் ரொம்ப மறிக்க ஊத்துச்சிக்கு பொருட்டோ. ஆனா இப்ப நான் உன்னை தடையமே இல்ல மறிக்க போறேன், அதுவும் ஒரே அடியில அப்படின்னு ஜூரா பிஜி மிஸ் பண்ணி பொருட்டோ கொல்ல பாப்பான். அப்ப திடீர்னு எங்கிருந்தோ வந்த ஒரு ராடு ஜூரா வந்து எந்த கண்ணில பிஜி மிஸ் பண்ணுவானோ அதே கையில சொயின்னு ஒரு ராடு இறங்கும். எவ்வளவு ஜூராவோட பூல நின்று குத்திட்டான். யாரு குத்திருப்பான்னு பேக் போஸ்ட்ல காட்டுறாங்க. இந்த பேக் போஸ்ட பார்த்து தெரிஞ்சு போச்சு இது யாருன்னு. வேற யாரு நம்ம கவாகி தான். அப்படி கெத்தா நின்றுட்டு இருப்பான். ராட் அவனு ஜூராவோட கண்ணில சொருகி அப்படியே ஜூரா மேல நின்று கவாக்கி உன்னை கொல்றதுக்கு இதெல்லாம் பார்த்தாதாடா, நீ உண்மையிலே ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் தான். ஏடா சென்ட்ரி இதெல்லாம் பார்த்துட்டு என்னது கவாக்கியா, என்னதான் நடக்குது கோச்சி? கோச்சியை பார்த்து அவர் கண்டாக்ஸ்ல கவாக்கிய பாத்துறாரு. இது எல்லாமே புது ஆமிஷன்ஸ் விஷன், இது ஒரு புது ஃபியூச்சர். இந்த 6 நாட்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. கவாக்கி இந்த சண்டையில வந்திருக்கா. நைட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கவே இல்லையே. பொருட்டோ உண்மையில ரொம்ப தந்திரமானவன் தான். பொருட்டோ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்கான். இந்த 5 நாட்கள்ல கவாக்கி கிட்ட ஏதோ ஒன்று பேசியிருக்கான். அதுக்கப்புறம் மிச்சிக்கு கோனா ஹமரோ வர்றாங்க. மிச்சிக்கு வந்து என்னமோ தேடிட்டு இருப்பான். கோனா ஹமரோ என்னாச்சு மிச்சிக்கு கேட்டா மிச்சிக்கியும் இல்ல பொருட்டோ எதுக்கு இந்த லொகேஷன் சூஸ் பண்ணா, நான் செஞ்சா வேலை சிம்பிள் செஞ்சு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் தேடிட்டு இருக்கேன். கோனா ஹமரோ நீ அந்த டெலிபோர்டேஷனை பத்தியா பேசுற? அப்ப கோனா ஹமரோட மேல யாரும் நின்னுட்டு இருப்பாங்க. ஓ நீங்க எல்லாரும் இங்கே இருக்கீங்களா, ஒரு வழியா வந்துட்டீங்க போல. யார் அதுவும் பார்த்தா டெல்டா. கோனா ஹமரோ மிச்சிக்கு சாரடா நல்ல வேலை அட்லீஸ்ட் 3 பேர் நல்லா பார்த்து இருக்கீங்க. என்னது டெல்டாவா? இவங்க என்ன பண்றான்? கவாக்கி ஜூராவோட முதுகு நின்று இருப்பான்ல அப்படியே எத்தா அனுப்பான். இதை பார்க்கும்போது எனக்கு இந்த பொருட்டோட ஞாபகம் தான் வருது. பொருட்டோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி கூட மூஞ்சில தாள வச்சுல வந்திருப்பான். அந்த போஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட இந்த போஸுமே இருக்கு. இது வழியா என்ன சொல்ல வரானா, பொருட்டோ அப்படி ஆட்டினால பயங்கர பவர்ஃபுல் ஆயிட்டான். அதே மாதிரி கவாக்கி இப்ப பயங்கர பவர்ஃபுல் ஆயிட்டான்னு சொல்ல வராங்க. கவாக்கி வந்து ஜூராவோட முன்ன நின்று இருப்பான்ல. ஜூரா வந்து அவன் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கவாக்கி பிடிக்க பார்ப்பான். திடீர்னு பார்த்தா கவாக்கி அந்த இடத்துல காணும். ஏன்னா நம்ம பார்த்தா கவாக்கி எப்படி ஜம்ப் பண்ணி ஏகப்பட்ட ராட்ச ஜூரா நோக்கி அனுப்புவான். அதாவது பிளாக் ரிசீவர் ஏகப்பட்ட பிளாக் ரிசீவர் ஜூரா நோக்கி அனுப்புவான். ஜூரா அதை உடச்சு போட டெய்லி பீஸ் பவர் யூஸ் பண்ணுவான். ஆனா கவாக்கி என்ன தப்பிச்சான், ஒரு பயிரை பிளாஸ்ட் எடுப்போம். கவாக்கி வந்து பொருட்டோ கிட்ட வந்துட்டான். கவாக்கியும் பொருட்டோ கிட்ட கே ப்ரோ எந்திரா தூங்க வேண்டிய நேரம் அது. பொருட்டோவும் நீ தான் லேட்டா வந்த முட்டா பையில. ஜூராவோ கவாக்கியா மனசுக்குள்ள இது எப்படி நடந்துச்சு, இவன் முன்னாடி இருந்ததை விட இப்ப அதிவேகத்துல ஃபாஸ்ட் ஆயிட்டான், அதிவேகத்துல பவர்ஃபுல் ஆயிட்டான். என்னால அதை உணர முடியுது. கவாக்கியும் நீ நல்லாவே சமாளிச்ச பொருட்டோ, நீ மட்டும் ஒரு வேலை பயந்த மூலியமா ஒளிந்த உன்னை அந்த ஸ்பாட்ல என்ன கொண்டு இருப்பேன் அப்படின்னு கவாக்கி கார்மா வெளிக்கொண்டு வரான். கவாக்கி அந்த கார்மா வெளிக்கொண்டு வரான்ல. பொருட்டோவும் கார்மா வெளிக்கொண்டு வந்துடா, எனக்கு இப்ப அது ஜேட்டாவுமே அப்படின்னு ரெடியா கையை பிடிச்சிப்பான். பொருட்டோவும் என்கிட்ட ஓட பேசாத, முடிஞ்ச அவனை சமாளி. ஜூராவும் கவாக்கி நோக்கி வருவான். கவாக்கி மொத்த கார்மாவை வெளிக்கொண்டு வந்து கவாக்கியும் கொய்யால வாடா நீ நானும் பாத்துடலாம் அப்படின்னு கேட்டா சண்டைக்கு ரெடியாகிறதோட இந்த சாப்டரோட முடிச்சுட்டானுங்க. அம்மாவோட வந்து கவாக்கியோட லிமிட்டஸ் எடுத்து விட்டான். அதனால கவாக்கி வந்து இப்போ திரும்ப பயங்கர பவர்ஃபுல்லா வந்துட்டான். ஒரு வரையா கவாக்கியோட பவர் அப் ஆயிடுச்சு. அடுத்த சாப்டர்ல கண்டிப்பா கவாக்கி ஜூரான்ற ஃபைட் தான் நடக்க போகுது, வேற லெவல்ல இருக்க போகுது. அதனால அடுத்த சாப்டர் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐகானை ஆல்ல பிடிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே பை. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.